நான் மைசெல் டாக்டர் சதீஷ். என்னுடைய பேஷண்ட்ஸ் வீடியோ இப்போ ரீசெண்டாக பார்த்துட்ருக்கீங்க. அதில் வர்ற வீடியோ இதுதான். பேஷண்ட் சரியான டெஸ்டிமோனியல். இப்போது இந்த வீடியோவில் வந்து இவங்க வந்து என்ன பிரச்சனைக்காக வந்தாங்க, எப்படி சரியானாங்கன்னு சொல்ல போகிறாங்க. இடையில என்னுடைய கேள்விகள் இருக்கும், அதுக்கும் அவங்க சொல்லுவாங்க எப்படி சரியானாங்கன்னு சொல்லிட்டு. இதில் என்ன விஷயம்னா, நான் சொன்ன ஆஸ்டியோபதியில் நீங்கள் வந்து இத்தனை நாள் இத்தனை மாதம் வரணும் அதெல்லாம் கிடையாது. நிமிடங்களில் சரியானாங்க. அதை பற்றி தான் சொல்ல போகிறாங்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் வந்தீங்க? கைவலிக்காக வந்தேன். கைவலி கால்வலி ரெண்டுத்துக்காக தான் வந்தேன். அப்புறமா தான் சார் ஃபஸ்ட்டு அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஒரு நிமிஷம். இவங்க வந்து டெய்லர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. துணி துவைக்க முடியலன்னு சொன்னால் துணி துவைக்க வேணாம்னு தான் சொன்னாங்க. சமைக்கலாம் சமைக்காதீங்க, ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அதுலேருந்து சொல்லிடுவாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல் போனோம், ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். எல்லா இடத்துலையுமே வந்து கைவலி கால்வலிக்கு எந்த வேலையும் செய்ய வேணாம்னு தான் சொன்னாங்க, ரெஸ்ட்டு தான் சொன்னாங்க. ஆனால் சார்கிட்ட வந்தோன்னே ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ரெஸ்ட் இல்லை, நீங்கள் வேலை எல்லாமே பார்க்கலான்னு தான் சொன்னாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு கைவலிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அடுத்து தான் பார்த்தா வயிறில் தான் பிரச்சனை இருக்குதுன்னு சார் சொல்லி வயிறு வலியை இப்போ சரி பண்ணோன்னே எல்லாமே சரியாயிடுச்சு. கால்வலி, கைவலி, முதுகு வலி, குறுக்கு வலி எல்லாமே சரியாயிடுச்சு. இப்போது பேஷண்ட் வர்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கைதான வலி அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து இவங்க ஃபைன் எக்ஸாம்பிள். நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் பேசியிருக்கேன். டைஜஷன் ப்ராப்ளம் தான் நெக் பெயின் வரும், வயிறு வலி இருந்ததுன்னா ஃப்யூச்சரில் ஷோல்டர் பெயினாக வரும் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். இவங்க வந்தது வந்து ஷோல்டர் பெயின். சரி, ரொம்ப நாளாக தோள்பட்டு வலிக்குது, ப்ரெஷ் போட முடியல அப்படின்னு சொல்லி வந்தாங்க. பட் இவங்க கிட்ட இருந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா வயிறில் பிரச்சனை இருந்துச்சு. வயிறு வலி சரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது ஷோல்டர் பெயின் காண போயிடுச்சு. ஆனால் உங்கள் தோள்பட்டையில் நம்ம வைத்தியம் பண்ணோமா? இல்லை சார். எங்கே வைத்தியம் பண்ணோம் சொல்லுங்கள். வயிறுக்கு வைத்தியம் பண்ணால் சரியாயிடுச்சு. இப்போ உங்கள் டெய்லர் வேலை பார்த்தீங்க இல்லையா, கால்வலி இருந்துச்சுல, அதை பற்றி சொல்லுங்கள். கால்வலி இல்லை. இப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ந்து கீழே உட்காந்துட்டு எழுந்திரிச்சாலும் கால்வலி இல்லை. இல்லைன்னா கால் சூக பிடிச்சி நடக்க முடியாது, நைட்டு தூங்க முடியாது, காலை நீட்டி தூங்க முடியாது, கையை அதே மாதிரி தூக்கலாம் முடியாது. இப்போ எல்லாமே என்னோட வித நானாகவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் வேலையை. இப்போ உங்களுக்கு வீட்டில் போய் ஸ்பெசிஃபிக் எக்ஸசைஸ் ஏதாவது சொல்லி கொடுத்தோமா? இப்போ எனக்கு வயிறு வலிக்காக சார் சொல்லியிருக்காங்க எக்ஸசைஸ். மற்றபடி கை கால் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க? அதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு வந்து தையலில் ப்ராப்ளம் இருக்குன்றதுனால அந்த தையல் ரிலீஸ் ஆகுறதுக்காக எனக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இல்லைம்மா, அது சொல்லலாம். தையல் மிஷின் வச்சு தச்சிட்டு இருந்தீங்களா? தைக்கவே எத்தனை வருஷமா தையல் பண்ணாமல் இருந்தீங்க, அதை சொல்லுங்க. தச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் நானாகவே எனக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் தப்பேன், அப்புறம் வேணான்ட்டு விட்டுருவேன், விட்டுருவேன், அந்த மாதிரி தான் இருந்தேன். இப்போ எப்படி இருக்கீங்க? இப்போ க்யூராக இருக்குது. நானாகவே என்னோட வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ரைட். இப்போ எத்தனை செஷன் நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்க உங்களுக்கு வைத்தியம்னு? எனக்காக வந்தது ஒரு 3 தடவை வந்தேன். 3ஆவது தடவை சார் வயிறு தான் பிரச்சனைன்றதை சொல்லிட்டாங்க. எத்தனை வருஷ பிரச்சனையை இந்த 3 நாளில் சரி பண்ணியிருக்கோம்? கிட்டத்தட்ட இப்போ எனக்கு ஒரு 7-8 வருஷ பிரச்சனை இந்த கைவலி, அது வந்து சரியாயிடுச்சு. ஸோ மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக் வந்தால் மேஜிக் நடக்குது சார், கண்டிப்பாக. இப்போ பசிக்குதா நல்லா உங்களுக்கு? அதெல்லாம் ரொம்ப பசிக்குது சார். பசியை என்னால் வந்து எங்களால் சாப்பிடவே முடியாதுல்ல. இவ்வளோதான் சாப்பிடுவீங்க, எப்போவுமே வலிக்கும்ல. அந்த வயிறு வலி எப்பப்போலாம் வலிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு சாப்பிடும்போது வலிக்கும். ஏதாவது கொஞ்சம் நான்வெஜ்ஜு இந்த மாதிரி அதிகமாக சாப்பிட்டா என்னோட தொப்புள் வந்து வீங்கிடும். இப்போ அந்த இதெல்லாம் இல்லை, சுத்தமாகவே இல்லை. என்னால் சாப்பிட முடியுது, குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்க முடியுது, எல்லாமே செய்யும். ஆனால் உங்கள் தொப்புள் வீங்கினதுக்கு என்ன சொன்னாங்க? எனக்கு வந்து குடல் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நிறைய பேர் அதுக்கு ஆப்ரேஷன் தான் சொன்னாங்க. அது பயந்து நான் எந்த ஹாஸ்பிட்டலுமே வேடாங்க சரியாயிடுச்சு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த தொப்புள் வீங்கிறதா இருக்கட்டும், வயிறு வலி. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போனால் கொலனோஸ்கோபி, மலைக்குட வழியில் கொலன் போடுவாங்க, அல்லது எண்டோஸ்கோபி இது மாதிரிலாம் பண்ணி பார்ப்பாங்க. பயந்துட்டு உங்களுக்கு நிறைய பேர் போகாமல் இருக்கீங்க. இவங்க மெயினாக அந்த வயிறு வலிக்கு பயந்துக்கிட்டு தான் ஹஸ்பண்ட்கிட்டையும் சொல்லாமல் யார்கிட்டையும் சொல்லாமல் அப்படியே சமாளிச்சுட்டு ஒர்க் பண்ண முடியாமல் சும்மா படுத்துவாங்க. இவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து துணி துவச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி யாராவது ஆல்டர்னேட்டிவாக ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. மொரோவர் இவங்க போகிற ஹாஸ்பிட்டலையும் இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து சின்ன பிரச்சனை தான் காரணம். ஆனால் அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லாம், அந்த வே ஆஃப் ஒர்க் அண்ட் லைஃப் ஸ்டைல் எதையுமே அவங்க ஃபாலோ பண்ண முடியல. ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறது, நெகோஷியேட் பண்ணிகிட்டே இருக்கிறது. இப்படி தான் நிறைய பேர் உங்களில் பெண்கள் கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். இவங்களோட டெஸ்டிமோனியல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க நிறைய பேருக்கு இது போய் சேரும். என்னம்மா? எவ்வளவோ பெண்கள் உங்க மாதிரி இருக்காங்க இல்லையா? பக்கத்து வீட்டில் பேசினா எனக்கு இப்படிதான் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே இந்த பிரச்சனை இருக்குன்றாங்க. நானும் சொல்லியிருக்கேன், சாரை வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்கேன், வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, உங்கள் வழியை சொன்னோன்னே எல்லாரும் என்ன சொன்னாங்க? எப்படி இப்படி அப்படின்னு தான் சார் கேட்டாங்க. சரியாச்சுன்ற எப்படிப்பா அப்படின்னு. நம்பவே இல்லை யாருமே. 2 நாள் எப்படி சரியாகும் கேட்குறாங்களா இல்லையா? கண்டிப்பாக கேட்க தான் செஞ்சாங்க. இதுக்கு முன்னாடி வழியில் இருக்கப்போ என்னென்னமோ சொன்னாங்களே, என்னென்னலாம் பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. உங்கள் வயிற்றுல எதுவாக இருக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள். இல்ல உங்க வயிறு பிரச்சனை சொன்னீங்களா? அப்போ ஒவ்வொரு ஹாஸ்பிடல்ல ஒண்ணுன்னு சொன்னாங்களா? என்னென்ன கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குன்னாங்க,
அப்புறம் இது குடலறை போனாங்க, கர்ப்பப்பை திக்காக தின்னா பெருசாக இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் இப்போ சார்ட்ட அந்த இது எந்த ப்ராப்ளமுமே இல்லை. எனக்கு வந்து பண்ணது வந்து தையல் தான் பிரச்சனையாகவே இருக்கு. அவ்வளோதான் ரைட். அதனால் வந்து பெண்கள் பயப்படாதீங்க. சின்ன சின்ன பிரச்சனை தான், நீங்கள் பெருசாகிடும்னு பயப்படுறீங்க. இவங்களோட வீடியோ இருக்கு இல்லையா, இது உங்கள் எல்லாருக்கும் பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ், சைனிங் ஆஃப்.